ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 MBA ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் கூறிய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. MBA 25C02 இதுக்குரிய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிற மாதிரி அனலிசிஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்தவரைக்கும் மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல், மேனேஜரல் இந்த கான்செப்ட் கவர் பண்ணிருங்க. இல்லை எவாலுவேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 மார்க்ஸில் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். ஹென்ரி ஃபைல் 14 பிரின்சிபல் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ வந்து இந்த மேனேஜ்மெண்ட் அஸ் அன் ஆர்ட் ஆர் சயின்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக பிக் கொஸ்டினில் இருக்கலாம், இல்லை 2 மார்க்கில் இருக்கலாம். இது கன்ஃபார்ம், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சம்டைம் பிக் கொஸ்டினில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் அத்தாரிட்டி, டெசிஷன் மேக்கிங், பிளானிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. MBA ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டீசென்ட்ரலைசேஷன் தனியாக கூட கேட்கலாம். டெசிஷன் மேக்கிங் அதோட ப்ராசஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டெப்ஸ் இன் பிளானிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு பிளானிங்னா என்னன்னு கேட்டால் அதோட ஸ்டெப்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் படி நான் 2 மார்க்கில் கொடுத்துருப்பேன். பிளானிங் அதோட டைப்ஸ் ரொம்ப முக்கியம். கண்ட்ரோல் அதோட டைப்ஸ் ரொம்ப முக்கியம். பாலிசி அதோட டைப்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ டைப்ஸை மட்டும் படித்தா போதுமா அப்படி இல்லை. பிளானிங்னா என்னென்னு படிச்சு அதோட டைப்ஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜி அதோட டைப்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராட்டஜி பிளானிங்லாம் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. MBO ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ அத்தாரிட்டினா என்னன்னு கேட்கலாம், இல்லை அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியோட டிஃபரன்ஸ் கேட்கலாம். டீசென்ட்ரலைசேஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபுல் வீடியோ கீழே இருக்குது, அதில் போய் பாருங்கள். ஏன்னா நிறைய லென்த்தாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் பார்த்து அனாலிசிஸ் பண்ணி கரெக்டாக படிங்க. ஆல் த பெஸ்ட். நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்டாக கேட்டிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.